ஜப்பான் தமிழ் சங்கத்தை சார்ந்தவர்களே, மேடையிலே இன்றைக்கு பட்டிமன்றத்தை சிறப்பாக என்னோடு சேர்ந்து நடத்த காத்திருக்கக்கூடிய ஏற்கனவே தொடங்கி பேசிய திருப்பதி பாரதி பாஸ்கர் அவர்களே, இன்றைய பட்டிமன்ற அறிஞர்களே, மிக மூத்த தமிழ் மக்களே, சிறப்பு விருந்தினர் மேடம் அவர்களுடைய பாஸ் திரு சங்கர் குடும்பத்தினர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக மிகவும் உழைத்திருக்கக்கூடிய திரு துரை உள்ளிட்ட தமிழ் சங்கத்து பொறுப்பாளர்களே, ஆங்காங்கே ஓடியாடி சந்தோஷமாக இருக்கிற குழந்தைகளே, அவங்களை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்லையும் இங்கேயும் காத்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஒலி ஒளி அமைத்திருக்கக்கூடிய நண்பர்களே, இதை அங்கங்கே ஓரமா உட்காந்து படம் எடுக்கிற சான்றோர்களே, என்னதான் நகை போட்டாலும் மேல ஓவர் கோட் போட்டதுக்காக வருத்தப்படுகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் ரொம்ப நிகழ்ச்சியாக ஆகிவிட்டது எனக்கு. ஏன்னா பிறந்த நாள் கேக்கு இங்கே வந்து ஜப்பான்ல கட் பண்ணோம்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. ஏன்னா எங்களுக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற காலத்துல நாங்கெல்லாம் பிறக்கல, பிறந்தோம் அப்படின்னு நினைவுல இருக்கே தவிர. ஆனா இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், நான் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பள்ளி ஆசிரியர் மகனாக பிறந்தேன். அந்த பள்ளிக்கூடத்துல எங்க அப்பா நான் பிறந்த நாள் அன்னைக்கு வகுப்பு இருந்தா, ஸ்கூல் ஹாலிடே இல்லைன்னா நாட்டு சக்கரைன்னு ஒண்ணு இருக்கும் நம்ம ஊர்ல, மஞ்சள் கலரா இருக்கும். இந்த சக்கரை 1 கிலோ வாங்கி எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். சில சமயம் நான் அன்னைக்கு இருந்தேன்னா என் கையால கொடுக்க சொல்லுவார். அந்த பிறந்த நாளை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அதுதான் நான் ரொம்ப சந்தோஷமான அப்பா இல்லை, ஆனாலும் பிறந்த நாளுக்கோடு எனக்கு அந்த நினைவு இருக்கும். அவரு நான் மகன், முதல் மகன், ராஜான்னு பேர் வச்சுட்டோம். வீட்டுல வசதி இல்லைனாலும் ராஜான்னு பேர் வைக்கிறது பழக்கம். அப்போ காசே இல்லைனாலும் அவனை பெரிய ஆளு நினைச்சு தங்கம் வைரம்லாம் பேர் வைப்பாங்க. வேற அதை தவிர அங்க எதுவும் இருக்காது, அன்பானதான் இருக்கும். அதனால அந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியான தருணம் எனக்கே தெரியாம ஏற்பாடு பண்ணது இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். வழக்கம் போல உள்குத்து இருக்கும். மேடைக்கு வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது அது யாருக்கும் வாங்கின கேட்கும் இல்லை. ஏன்னா அது ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் ராஜான்னு போட்டிருந்தது. அதனால இதுக்காக ஏற்பாடு செய்த இவ்வளவு அருமையாக அதை வடிவமைத்து தந்த இந்த தமிழ் சங்கத்தினருக்கு திரும்பவும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கிறேன். நாங்கெல்லாம் ஜப்பானுக்கு வருவோமா அப்படின்னு, அது உண்மைதான். அது நான் ரொம்ப சின்ன வயதுல இருந்தே கிராமத்துல வளர்ந்தவன். நான் பேச்சாளரா வருவேனான்றதே பெரிய ஆச்சரியம். நான் வந்ததே பெரிய ஆச்சரியம். அதுலயும் இந்த மேடையில அவர் இந்த பேசினாரே ஒருத்தர் ஜப்பான்காரர், அவர் என்ன மிஸ்டர் ராமலிங்கம்னாரு. அது சிவாஜி படத்துல என்னோட கேரக்டர் பேரு, எனக்கே மறந்து போகல. சும்மா அதிர்ல அப்படின்னு அவரு சொன்னதை இவங்க பெருமையா சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு தான் அது நல்லா தெரியும், அடிக்கடி அதிர்ற நாடு இது. அதை எங்க ஊர்ல எடுத்துக்கவே கேட்கிறாங்க. நீங்க அது சாதாரணமா எடுத்துட்டு அப்படியே ஆடு பரவாயில்ல. இந்த ஊர்ல யாரும் பெண்களை பார்த்து ரொம்ப ஆடுறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் சேர்ந்து தானே ஆடுறாரு. அப்பப்ப ஆடும், அப்புறம் ஆஃப் ஆயிரும், அவ்வளவுதான். ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் அலட்டி கொள்ளுகிற இந்திய மக்களை பார்க்கும் போது இவ்வளவு ஆட்டம் போட்டாலும் 15வது மாடியில் பேசாம இருக்கிற ஊர் மக்களை பார்க்க. ஜப்பான் அழிவில் இருந்து தன்னை மீட்டெடுத்த நாடு. உலக அரங்கிலே யாராவது ஒரு தேசத்தை நீங்கள் காட்டி இதை பின்பற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது ஜப்பானை தான் சொல்லணும். ஏன்னா அழிவில் இருந்து வெளியே சில சாம்ராஜ்யங்கள் உயரங்களில் இருந்து சரிந்திருக்கின்றன. கிரீக், ரோம் எல்லாம் பாத்தீங்கன்னா உயரங்களில் இருந்து சரிந்திருக்கிறது. ஆனால் இது அழிவில் இருந்து பினிக்ஸ் பறவை மாதிரி மேலே வந்திருக்கிறதுனா இந்த தேசத்தில் வந்து இவர்களுக்கு சமமாக நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்பதே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் பெரிய பாராட்டு.
மேடம் வந்து சிட்டி பேங்க்ல வேலை பார்க்குறாங்க, அவங்க பாஸ் வந்துருக்காங்க இதெல்லாம் சொன்னாங்க. அங்க வேலை பார்க்கறது கூட எனக்கெல்லாம் தெரிஞ்சு கிடையாது. நான்லாம் இருக்கிற பேங்க்ல நான் போனேன்னா மேனேஜர் ரொம்ப வருத்தப்படுவார். ஏன் இன்னைக்கு சார் லீவ் இருந்தாரு எனக்கு தெரியாம கேட்பாங்க. பேசியே கொள்வாங்க. ஆனா உங்க ஊர் ஆபீஸ்ல பேசுறதே இல்லையாமே, என்னையா வேலை பாருங்க. கொஞ்ச நாள் வந்தா என்ன வந்தானா வரலையா போயிட்டானா அப்படியே போயிருக்கோம். யாரு மேனேஜர் இருந்தும் கெடுத்தான் போயும் கெடுப்பா போகட்டுமே அப்படின்னு கதை பேசாம உடனே வீட்டுக்காரமா போன் பண்ணி என்ன வச்சிருக்க நீ சாப்பாடு அதே குழம்பு தானா வச்சுதான் புதுசா வச்சியா சொன்னியா நீ இல்லாட்டா வெளியே சாப்பிட்டு சண்டையெல்லாம் ஆபீஸ் வந்து போட்டதானே நமக்கு வேலையே ஓடும். அந்த இவ்வளவு வேலை முடிஞ்சோடனே ஒருத்தர் காப்பி கொண்டு வந்துருப்பான். அது கடன் இருக்கான், மாசத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்குவான். எத்தனை காப்பி கணக்குன்னு அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. கூடவே இலவச இணைப்பு வடையும் வரும். அதை உட்காந்து சாப்பிடும் போதே உள்ள போயிடுவோம். நம்ம உடனே ரெஸ்ட் ரூம் பக்கம் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து முடிஞ்ச ஒரு தம் கட்டிட்டு அப்புறம் வந்து உட்காந்தாதையா வேலை பார்க்க ஜோரே இருக்கு. என்னைக்கு அங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசாம மொபைல் போனை ஹேண்டில் பண்ணாம இதெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு ஜப்பான்காரங்களால தான் முடியும், அது உங்களால தான் முடியும். இப்படி எதிலும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிற ஒரு தேசத்தை இந்தியர்கள் அழகுபடுத்துகிறார்கள். இந்த மண்ணில் வந்து அவர்களால் மேலே வர முடிகிறது என்று பார்க்கும்போது இந்தியன் என்கிற முறையில் நான் பெருமைப்படுகிறேன். எல்லாருக்கும் வாழ்க்கை முன்வரிசையில ஒரு 3 பேர் கூட்டணி அமைச்சு எங்களுக்கு உபயோகத்திற்கே இருக்காங்க. குழந்தை இல்லை, 3 பேர் முன்னாடி ஏதோ ஒரு புது கட்சி ஆரம்பிக்கலாம் முடிவு இருக்காங்க. இப்படித்தாண்டா நம்ம ஊர்லயும் கூடி கூடி சேர்ந்துட்டு கொஞ்ச நேரத்துல பிரிஞ்சுக்கிட்டோம். அவங்க 3 பேருக்கு பின்னாடி இடம் கொடுத்தீங்கன்னா அவன் நிம்மதியா இருப்பான், நாங்களும் நிம்மதியா இருப்போம். முன்வரிசையில மட்டும் கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க தயவு செய்து. அங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய இடம் இருக்கு பின்னாடி, அவன் அங்க அனுப்பி விடுங்க. இல்ல ஏன் கூட வந்து உட்காருவீங்க, நான் ஆள் இல்லாம இருக்கேன். ஒரு நல்ல பட்டிமன்றம், பட்டிமன்றத்தை பத்தி எல்லாம் பாரதி ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. ஏன் 2 பேர் நடுவரா இருக்கலாம் அப்படின்னா, அவங்களை இன்னொரு அணியில பேச வச்சா அது சரியா இருக்காது, நான் இன்னொரு அணியில பேசணும்னா அது மரியாதையா இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பேருக்காச்சும், பேருக்கு சும்மா சொல்றதுதான். ராஜா தான் இந்த தமிழ்நாட்டில் நல்ல பேச்சாளர், பிறந்த நாள் மேல சொல்லுகிற வாழ்த்து இதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்த பட்டிமன்ற சென்றிகளை ஒரு பொய்யா பேசுறான்னு சொல்லுவாங்க. அதுதான் பட்டிமன்ற சுவை இல்லையா? பட்டிமன்றத்தில் அவங்க சொன்ன மாதிரியே இன்னொரு கருத்து இருக்கிறது என்று பார்க்கிற ஒரு பண்பாட்டை பட்டிமன்றம் சொல்லி கொடுத்திருக்கிறது. அதை நம்ம வாங்கிக்கிட்டோமா இல்லையான்றது வேறு விஷயம். அந்த பண்பாட்டை பட்டிமன்றம் சொல்லி கொடுத்திருக்கிறது. ரொம்ப சிம்பிள். அது வீடுகள்லையோ வேறு எங்கேயுமோ இன்னொரு கருத்து இருக்கிறது என்று யாரும் ஒத்துக்கொள்வதில்லை. நம்ம வீட்டிலேயே வீட்டம்மா ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒரு தெரியுமா உனக்கு தெரியுமா அதெல்லாம் அங்கே வச்சுக்கோ, வீட்டு ஆளுகிட்ட பேசு. வேணாம் மகளே வேணாம், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு பேசுகிற ஆண்கள். இது பெண்கள்டே உண்டு. பெண்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஆளுகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எங்க ஆளுங்க ஏமா எங்க ஆளுதான் மனுஷங்க தானே? இல்ல இல்ல அவங்களாம் அவங்களுக்கு நல்லா தெரியுமா? அவங்க கூட தான் பிறந்து வளர்ந்து இவ்வளவு காலம் வந்திருக்கேன், அதான் உங்களுக்கு ஒண்ணு தெரியல. எதையுமே வெளியில இருந்து பார்த்தாதான் ஐடியா கிடைக்கும். பூமியே அழகா இருக்குன்னு சந்திர மண்டலத்திலிருந்து பார்க்கும் போதுதான் சொல்லியிருக்காரு. இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுவாங்க. இன்னொரு கருத்து இருக்கிறது, அதற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தமிழன் ரொம்ப காலமாக இதை செய்திருக்கிறார். மணிமேகலையிலிருந்து கம்பராமாயணத்திலிருந்து பன்னரும் கலை தெரி பட்டி மண்டபம்னு கம்பராமாயணத்துல ஒரு வரி இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கம்பன் கழகங்களே வளர்ந்தவங்க அவங்க. நான் கம்பன் கழகத்து வாசல் கூட போகாத ஆள். பாப்பையா என்கிற பேராசிரியர் பாப்பையா என்கிற ஒரு பெரிய மனிதர் காலுக்கு கீழே உட்கார்ந்து ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டவன். இவங்க எல்லாரும் சின்ன வயதுல இருந்தே பேசி மேடைக்கு வந்தவங்க. அதனால எனக்கு அந்த அளவுக்கு மேடை அனுபவம் கிடையாது. உண்மையில சொல்ல போனா பட்டிமன்றத்துல அவங்கதான் எனக்கு சீனியர். பட்டிமன்றத்துல ஏஜ் இதற்கான ஆசைப்பட்ட பாலகுமாரில் சொல்றாங்க, ஏஜ்ல நான் தான், எஜுகேஷன்ல அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்றாரு. எஜுகேஷன்ல
அது மாதிரி குமுதாய எஜுகேஷன் மாதிரி ரொம்ப சீனியர், நல்ல பேச்சாளர். அது உங்களை இன்னொரு அணியில வச்சா அது சரியா இருக்காது. இன்னொன்னு, கம்பன் கழக மேடைகள்ல நடுவர் ஆயம்னு ஒண்ணு உண்டு, நீங்க பாத்துருக்கலாம். சென்னை கம்பன் கழகங்கள்லாம் உண்டு, 3 பேர் கூட இருப்பாங்க நடுவர்களா. கோர்ட்டுகளே பெஞ்சுன்னு ஒண்ணு உண்டு, ஒருவருக்கு மேற்பட்ட ஜட்ஜஸ் இருப்பாங்க. இது சும்மா ஒரு வித்தியாசமா இருக்கட்டும்ன்றதுக்காக தான். நிச்சயமா போர் அடிக்காதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா பேசுகிறவர்கள் உங்களோட இருக்கிறவங்க, நீங்க பேசுறீங்க, நாங்க கேட்கிறோம், அப்படித்தான். தலைப்பு ரொம்ப எளிமையானது. நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா, எது மகிழ்ச்சியானது? நேற்றைய நினைவுகள் தான் எங்களுக்கு. இந்த வயதுல இருக்கிற ஒருத்தர் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளால் சந்தோஷப்படுகிறாரா, இதுக்கு அப்புறம் நடக்க போறதை பற்றிய கனவுகளில் மகிழ்ச்சி அடைகிறாரா? இதுதான் தலைப்பு. ரொம்ப எளிமையா ஒரு வரியில சொல்லிட்டாங்க. திரும்பவும் ஜப்பானை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு குட்டியான ஒரு நாடு உலக அரங்கில் எப்படி எழுந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த உத்வேகமும் இந்த தேசப்பற்றும் ஏன் நமக்கு இல்லைன்ற வருத்தமும் எனக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்டை நேசிக்கிற அளவு இந்தியர்கள் நேசிக்க ஆரம்பித்திருந்தால் நம்ம எங்கேயோ போயிருக்கலாம் இல்ல. நம்ம நிறைய துறைகளை விட்டுட்டோம். 67 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால இன்னும் தடுமாறி கொண்டு இருக்கிறோம். இந்த தேசத்துல ஒவ்வொருவரும் சுத்தமா இருக்கணும். இவங்க சொன்னாங்கல்ல, அந்த பாத்ரூம் நம்மளாம் சூடா சாப்பிட்டுட்டு தான் பாத்ரூம் போவோம். பாத்ரூமே சூடா. துறையை நான் முதலே கூட்டேன், இது என்னங்க இது ஷாக்கு கடிச்சிட போகுது. இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா? பாத்ரூம் கரண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு லைட்டுக்கே கரண்ட் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி பவர் கட்டு மட்டும் ஜப்பான்ல இருந்தா பெரிய சிக்கலா போகும். நல்லதானே நாங்க கண்டுபிடிக்கல. டிவிக்கே கரண்ட் வராது, ஒத்து போவாங்க குடும்பம். அதனாலதான் நம்ம மக்கள் பழைய மாதிரியே இருக்காங்க. இல்லையா, இயற்கையோட இயற்கையா இருக்கு. என்ன